நடக்கிற இந்த கலவரக்காரர்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம எஸ்டீம் லெவல் போய் அந்த பெண்களையோ அந்த மக்களையோ என்ன செஞ்சாலும் நம்மள இந்த கட்சி காப்பாற்றும், நாளைக்கு அரசு பதவி தரும். அந்த பெண்ணை வந்து குஜராத்ல பாலியல் வன்புணர்வு செய்தாங்க பாத்தீங்களா, பண்ணாங்க பாத்தீங்களா, அவனோட பிள்ளைக்கு அங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம். பாரதிய ஜனதா அரசு அங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம். ஒருத்தரை கொல்றவனுக்கு அங்க எம்எல்ஏ சீட்டு, ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு செய்து கொல்றவங்களுக்கு அங்க எம்எல்ஏ சீட்டு. இது போல கொடுத்தா எல்லா மாநிலத்திலும் இதே வேலை தானே பண்ணி இருப்பாங்க. எங்கேயாவது போலீஸை மதிப்பாங்களா, எங்கேயாவது ராணுவத்தை மதிப்பாங்களா? அங்க அவ்வளவு அந்த 2 பொண்ணுகளை தரத்தர இழுத்துட்டு போகும்போது அங்க காவல்துறை வண்டி வாகனத்தை வச்சு வேடிக்கை போகுது. உங்க அக்கா தங்கச்சி இழுத்துட்டு போனா நீங்க சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க. குஜராத்தில் அந்த பானு என்கிற அந்த பெண்மணியை கற்பழித்துக் கொண்ட 11 பேரும் விடுதலை ஆகிறார்கள். இது யார்கிட்ட போய் நம்ம சொல்லி அழுகிறது? இங்கெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை சொன்னா நம்ம காவல்துறை அதிகாரிகள் இங்க இருக்கிறாங்க, உடனடியாக அவங்க மீது வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு அவங்களை சிறையில் அடிக்கிறாங்க. சிறையில் அடித்து வெளியே ஜாமீனில் வெளியே வந்தால் கூட கண்டிஷன் கையெழுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை. அதை கையெழுத்து போறது மிகப்பெரிய ஒரு தண்டனை தான். காலையிலும் மாலையிலும் அல்லது காலையில் ஒருவேளை அல்லது கோர்ட்ல அல்லது காவல்துறையில அது போல சட்டத்தை மதித்து இருக்கும். இந்த மாதிரி பல மாநிலங்கள் இருக்கு. ஆனா இந்த வட மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இது போல ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கும் இந்த அரசு. நாளைக்கு அதே பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலத்தில் இந்த மணிப்பூரில் இந்த பெண்களை தரத்தரவனை இழுத்து கொண்டு வரும்போது காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. மிகவும் வேதனையாக இருக்கிறது. உண்மையா சொல்றேன், மிக 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 வேதனையா இருக்கு. உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி இந்த மாதிரி தர ஒட்டு துணி இல்லாம நடுரோட்ல 1000 பேர் முன்னாடி வச்சுட்டு வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? எங்க மாவட்ட பொருளாளர் சொன்னது போல் ஒரு ராணுவ அதிகாரி அந்த 2 பெண்களை கூட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கு, அதை காட்டுற அது மறைச்சு காட்டுறான். அது வேற யாரும் இல்ல, கார்கில் போரில் நம் நாட்டிற்காக நம் நாட்டு மக்களுக்காக போரிட்ட ஒரு போர் வீரன் மனைவி ஒட்டு துணி இல்லாம இதே போல கற்பழிச்சு கொள்றாங்க. அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? உங்க காதெல்லாம் கேட்கிறா இல்லையா? அவர் சொன்ன வார்த்தை, நான் நாட்டை காப்பாற்றினேன், என் வீட்டையும் என் மனைவியையும் என்னால் காப்பாற்ற முடியவில்லை அப்படின்னு கதறி அழுகுறாயா. ஒரு நாட்டு ராணுவ வீரனுக்கு நடக்கிற அவலம் இது. ஆனா இங்க என்ன தெரியுமா நடக்கும்? இதை பற்றி எல்லாம் பேசுனா இங்க ஆளுகின்ற மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசை பத்தி பேசுனா வழக்கு. மானம் கட்டாமல கொஞ்சமாவது சூடு சொரண இருந்தா உங்க வீட்டுல இது மாதிரி நடந்திருந்தா நீங்க எல்லாம் சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க. அந்த ராணுவ வீரர் ஆயுது கொண்டே சொல்றான். நேற்று ஒரு வீடியோ வருது, எல்லாமே ஆதாரம் என்னிடத்தில் இருக்கு. நேற்று ஒரு வீடியோ அப்படியே கயிறுல கட்டி ஒரு பெண்ணை தொங்க விடுறாங்க, மரத்துல தொங்க விட்டு சுத்தி ஒரு 3 பேர் 4 பேர் நின்று ஒரு இரும்பு ராடு எடுத்து அந்த பின்னாடியே அந்த பொண்ணோட பின்னாடி டமால் டமால் அடிக்கிறான். அந்த பொண்ணு செத்தே போயிருக்கும். அதை காட்டல, அடிக்கிறத மட்டும் காட்டினான். அதோட குழந்தை நினைக்கிற கீழே பக்கத்துல இருந்து கதறி அழுகுது. அப்ப கூட அந்த ஈவி இறக்கம் பெற்ற அந்த மிருக மனுஷங்களாம் அவளை சொல்ல முடியாது. இப்ப மணிப்பூரில் நடந்தது, அந்த கலவரத்தில் ஈடுபட்ட ஒருவனும் மனிதனுக்கு கிடையாது. மிருகம் கூட தான் இனத்தை அடிக்காதுங்க. மிருகம் கூட அதோட இனத்தை வந்து வேட்டையாடி தின்னாது. அதுக்கு கூட அறிவு இருக்குது. கடவுள் கொடுத்துருக்கான் அறிவு, நம்ம இதை தான் தின்னணும். ஆனா மனிதனை தின்னும் ஒரே இனம் இந்த பாசிச பாரதிய ஜனதா ஆளும் மாநிலமும் அந்த சங்கிகளும் அந்த பார்ப்பனிய புத்தியும் தான். யாராவது இது மாதிரி பண்ணுவாங்களா சொல்லுங்க? ஈழத்தில் இதே போலதான் நடந்தது. அது ஒரு இனப்படுகொலை. அந்த இனத்தை அழித்தொழித்துட்டாங்க. இனிமே நம்ம அதை பத்தி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதேதான் குஜராத்தில் நடந்தது. யாரும் வெளியே வரல. அன்னைக்கு நாங்க தான் கத்தணும். எங்களை போன்ற சில அரசியல் தலைவர்கள், சில அரசியல் கட்சிகள், உணர்வுள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் ரோட்டுக்கு வந்தாங்க. அன்னைக்கு நம்ம வேடிக்கை பார்த்தா போனோம். இன்னைக்கு நம்ம வேடிக்கை பார்த்தா போவோம். காஷ்மீர்ல தனி பெருமை உரிமை சட்டம் அவங்களுக்கு இருந்தது. பொருளாதார சொன்னது போல அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இடம் வாங்க முடியும். அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அங்க இருக்கும் பெண்களை மனம் முடிக்க முடியும். அந்த நிலை இருந்தது. அவருக்கு ஒரு தனி சிறப்பு சட்டம் இருந்தது. அது இதுன்னு சொல்லி அங்கிருந்து அவன் வரான், இங்கிருந்து இவன் வரான்.
சொல்லி அந்த தனி சட்டத்தையும் ரத்து பண்ணாங்க. ரத்து பண்ணி என்ன சாதிச்ச? அங்கேயும் இதேதான், அடி உத மக்களை கொள்றது. ஏன்னா எப்பதானே உங்களுக்கு தீரும் இந்த ரத்த வெறி? எப்பதான் தீரும்? இதே குஜராத்தில் நடந்து இன்னைக்கு அவர் வந்து பிரதமராக இருக்காரு, இன்னைக்கு மணிப்பூர்ல நடக்குது, உலகம் ஃபுல்லா சுத்தி இருக்கிறாரு. அமெரிக்கா உக்ரைன் நாட்டு பிரச்சனையை இவரு பேசுறாராம் நம்ம நாட்டு முதல்ல பிரதமர். வேடிக்கை இல்ல உங்களுக்கு? நம்ம நாட்டிலே வந்து சந்தி சிரிக்குது. நம்ம நாட்டுல டிரெஸ் அவுத்து அவளை கேவலப்படுத்தி கொள்றான். இங்க மணிப்பூர்ல ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கிற இடத்துல நம்ம போக முடியுமாங்க? இங்க இருக்கு ஆவடி இருக்கு. ஆவடியில ஒரு 10 பேர் கூட்டா சேர்ந்து டூ வீலர்ல ரேஸ் ஓட்டு கூட போக முடியாது. உடனே அந்த கேமரா பிடிக்குது, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. ரேஸ் ஓட்டு, ஏன்னா அந்த இடம் ரேஸ் ஓட்டுறதுக்கு உகந்ததா இருக்கும். அந்த வாலிப வயசுல பசங்க நிறைய பேர் நானே பார்த்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு விளையாட்டு வீரர். நாங்க விளையாட போகும்போதெல்லாம் வந்து அஜய் ஸ்டேடியத்தில் விளையாட போகும்போதெல்லாம் நான் பார்ப்பேன். பல பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னு கேட்டா அந்த வழியா வேகமா ஓட்டினாங்க. வேற ஒன்றும் அவங்க தவறு செய்யல, அது ராணுவ இடம் என்பதன் ஒரே காரணமாக அவர்களை கைது செய்தார்கள். அப்படின்னா ராணுவ தளவாடத்தில் உள்ள துப்பாக்கிகள் அங்க இருக்க வேத்தாயின மக்கள் கையில் எப்படி போனது? அங்க இருக்க பாஜக அரசு எடுத்து கொடுத்ததா அல்லது அந்த ராணுவ அதிகாரிகள் எடுத்து இந்தாங்க உங்க கையில துப்பாக்கி என்று கொடுத்தார்களா? அங்க கொண்டாங்க சொல்றாங்க, 1000 பேருக்கு மேல கொண்டுட்டாங்க சொல்றாங்க. பாத்தீங்களா? சும்மா கொல்லல, ஒருத்தர் துப்பாக்கியை சுட்டு போனோம். ஒரு பொண்ணு 12 வயசு பொண்ணு, அந்த வீடியோ காவல்துறை பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த வீடியோ உண்மையே பார்த்தா எவன் தான் எப்படி அப்படி மனுஷனுக்கும் அழு வரையும். 12 வயசு பொண்ணு ஒரு பதாகை கையில பிடிச்சிருக்கு. என்ன அந்த பதாகையில் எழுதியிருக்குன்னா, பிரதமரே எங்க இன மக்களை காப்பாற்ற வாருங்கள் என்று அந்த பதாகையில் எழுதியிருந்தது. அந்த பதாகையை பிடித்துக் கொண்டே அந்த பெண்ணை கண்ணை மூடி கண்ணை கட்டிட்டு பின்மண்டையில சுட்டு சாவச்சான். பின்மண்டையில சுட்டான். சரி, ஒரு வாட்டி சுட்டான், அந்த பொண்ணு செத்துருச்சு. சுட்ட உடனே செத்து போயிடுச்சு. அந்த வெறி தாங்க முடியாம மீண்டும் அந்த பெண்ணோட தலையை டமால் 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 அடிக்கிறான். தலைய செதறி போச்சு, மூளை எல்லாம் செதறி போச்சு. இவ்வளவு கேவலமா பண்றானே, இவங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? நம்ம ரோட்ல யாராவது ஒருத்தன் போதையில ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம இதே போல கத்தியோ துப்பாக்கி எடுத்துட்டு வர முடியுமா? அதுதான் தமிழ்நாடு. அதுதான் தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் நன்றி சொல்றேன். அந்த மாதிரி இருக்கிற காவல்துறைனா மானங்கட்டவளை ஆனா உண்மையா அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது. அதிகாரத்தை அவங்க கையில கொடுக்கலன்னா அவங்க மட்டும் நம்ம லட்டியே கொடுக்கலங்க, லட்டியே கொடுக்கல. ஒருத்தன் சும்மா போயிடுவானா, 4 போட்டா தான் போவான். அந்த லட்டி கூட அவங்க கையில இல்ல, ஆனா அவனுக்கு கையில இருக்குது. யாரு? கலவரத்தை தூண்டும், கலவரத்தை செய்யும் அந்த மக்களிடம் துப்பாக்கி இருக்குது, லட்டி இருக்குது. நம்ம ராணுவம் நிக்குது துப்பாக்கி ஏந்தி, ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை குண்டு கிண்டு எடுத்துட்டாங்களே தெரியல, இவங்க எடுத்துனாங்க நினைக்கிறேன். அந்த குண்டெல்லாம் இவங்க கிட்ட போயிச்சு போகுது. வெத்து துப்பாக்கியை வைத்துக் கொண்டு நின்று, ஆமா எதுவுமே பண்ணல, வெத்து துப்பாக்கி தான் அது. மனம் கொந்தளிக்குது. நாம எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருக்கோம். நாளைக்கு இதே நிலைமை நம்ம தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு யார் சொன்னா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஆளுமே ஆனால் நான் முதல்ல உயிரோட இருக்க மாட்டேன், அது உண்மை. என்னை போல யாருமே இங்க இருக்க மாட்டீங்க. அண்ணன் தம்பியா நம்ம பழையிட்டு இருக்கோம். நம்மளுக்குள்ள ஆச்சுப்போம். ஏன்னா இன்னைக்கு SC ST அணின்னு சொல்லிட்டு ஒரு அணி பாரதிய ஜனதா கட்சியில இருக்கு. அந்த அணியில வேற யாரும் இல்ல, என் தம்பிங்க தான் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து என் கூடிய பழகின தம்பிங்க தான் இருக்கிறாங்க, அண்ணனுங்க தான் இருக்காங்க. அவர்களுக்கு தெரியல. இப்ப இதே வந்து பழங்குடியின மக்கள் ஒருத்தன் உட்காந்துக்கிறான் தரையில, அவன் வாயில வந்து மூத்திரம் அடிக்கிறான் ஒருத்தன் பாரதிய ஜனதா கட்சிக்காரன். அவன் வந்து என்னதான் வந்து நாம உயர பறந்து உயர் பதவியில் அடைந்தாலும் நம்ம சாதின்ற ஒரு அடிப்படையில அவங்க நம்மள கீழே தான் வைப்பாங்க. அவங்களோட கொள்கை கோட்பாட்டில் என்றைக்கும் பாரதிய ஜனதாவும் RSS விட்டு கொடுத்ததா வரலாறே இல்லை. நடத்துகிறாங்க. நாங்களும் இந்து தானே, SC ST நம்ம மக்கள். அவர்கள் சொல்லும் இந்துக்கள் நீங்கள் அல்ல, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர்கள் சொல்லும் இந்துக்கள் அவாக்கள் நம்ம இல்லையா? அறிகட்ட கூட்டமே. இன்னைக்கு பதவி இருக்கு, அங்க போயிட்டு நம்ம நின்னா கெத்தா இருக்கலாம். மூல வளர்ச்சி இல்லாதவன் தான் இதை யோசிப்பான். சத்தியமா சொல்றேன், மூல வளர்ச்சி இல்லாதவன் இதை யோசிப்பான். இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க தேவை. ஏன்னா நம்மளுடைய எப்படி சொல்றது, நம்மளுடைய பரப்பளவு நிறைந்தது. நம்ம SC ST முஸ்லிம் கிறிஸ்டின் அனைத்து சமுதாயங்களும் இணைந்துதான் இந்த சென்னை மாநகரத்தை சொல்றேன் நானு. அதிகப்படியான மக்கள் நம்ம தான் இருக்கிறோம், அவாக்கள் கிடையாது. அங்கும் ஒன்றுமாக தான் அவங்க இருக்காங்க. அவங்க போட்ட பிளானு ஒன்னே ஒண்ணுதான். அங்க எப்படி
மணிப்பூர்ல மேத்தா இன மக்களுக்கு உங்களுக்கு பணமுடிய அந்தஸ்து நான் தரோம்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி எல் முருகன் என்ற ஒரு தலைவரை கொண்டு வந்து அவரும் நம்ம எஸ்சி சேர்ந்தவர் தான். அவரை வந்து காட்டி நான் நீங்களாம் எங்க இதுல வாங்க பாருங்க, உங்களோட சாதி சேர்ந்த ஒருத்தரை தலைவராக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிமுகப்படுத்தி உள்ளோம். இன்று மேல்மட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக அவர்களை நான் அமைச்சர் கேட்டகரியில அவர் அமைத்திருக்கோம் அப்படின்னு ஒரு மாயையை ஏற்படுத்தி நம் மக்களை அவர்கள் வழியில் ஆராய்ச்சிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் இவர் நடப்பாதை, அந்த பாதை, இந்த பாதை, இன்னும் பல பாதையை பண்ணாரு, இதெல்லாம் காட்டுவாரு. இவர் காட்டுற எந்த விதி இந்த தமிழ்நாட்டில் வந்து பப்பு வேகாது. இதுதான் உண்மை. நாங்க இன்னைக்கு அரசியல் ரீதியாக பிரிந்து இருப்போம். ஆனால் பிரச்சனை ஒன்று வந்தால் எங்களுக்குள்ள அண்ணன் தம்பி ஆமச்சான் போமச்சான் சொல்லிட்டு ஒன்னா தரும். உங்க பாச்சாலைங்க பழிக்காது. அப்ப அந்த டைம்ல தான் அந்த பிரிவுன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம ஆளுங்களை, அவங்கள விட்டு நம்ம மேல ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதை சொல்ல தேவையில்லை. நம்ம நண்பர்களுக்கும் நம்ம தம்பிகளுக்கும் நம்ம அண்ணன்களுக்கும் தெரியும் இது நம்மளை வச்சு நம்ம கண்ணை குத்துற விஷயம்னு. அந்த நேரத்தில் அவங்க அங்கிருந்து கண்ணு வெளியே வந்துருவாங்க. இது போல இந்த மணிப்பூர் மக்களின் அவல நிலையை குறித்து இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி இங்கு நடத்தி வரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இன்று நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.